ஃபின்டாஸ் நிறுவனத்துல ஒரு புதிய ஐடியை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நீங்க கூகுள் குரோம்ல போயிட்டு www.fintas.org அப்படிங்கிற வெப்சைட் போயிட்டு அங்க ரைட் சைடில் 3 கோடுகள் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது சைன் அப் அப்படிங்கிற ஒரு ஐகான் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் புதுசாக இணையவரோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் ஸ்டேட், சிட்டி, பின்கோட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் யார் ஸ்பான்சரோ அவங்களோட ரெஃபரல் கோடு நீங்கள் அங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணும்போது உங்களுக்கு கோடு வெரிஃபை ஆகி அவங்களோட நேம் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அதில் வந்துட்டு நீங்கள் நோடு செலெக்ஷன், அதாவது லெஃப்டாக ரைட்டாக எங்கே பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் எந்த நோட் தேவையோ லெஃப்ட் அப்படின்றது இருந்துச்சுன்னா லெஃப்டில் கிளிக் பண்ணிக்கலாம், ஆர் ரைட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கும்போது அங்கே வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ஃபின்டாஸில் ஐடி வந்து க்ரியேட் ஆகிடுது. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ், அதாவது பாஸ்வேர்டு, எல்பின், டிபின் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்க அந்த மொபைல் நம்பர், அதாவது நியூ ஜாயினிங் அவரோட மொபைல் நம்பருக்கு அங்கே ரிசீவ் ஆகும். மொபைல் நம்பரில் ரிசீவ் ஆன பிறகு அவருக்கு அவர் கொடுத்துருக்க மெயிலுக்கும் வந்து அந்த மெசேஜ் ஃபார்வேர்ட் ஆகும். அதுக்கப்புறமா அந்த க்ரெடென்ஷியல்ஸ் வச்சு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபின்டாஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த க்ரெடென்ஷியல் கொடுக்கும்போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நியூலி ஜாயின் ஆனவரோட மொபைலில் இருக்கக்கூடிய ஃபின்டாஸ் ஆப்குள்ளே நீங்கள் போயிட்டு அதில் ரைட் சைடு டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரிசீவ் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமௌண்ட் டைப் பண்ணிக்கலாம். 1248 நம்மளோட ஜாயினிங் ஃபீஸ். ஸோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுக்கும்போது ஒரு கியூஆர் கோட் அங்கே ஜென்ரேட் ஆகும். அது 2 மினிட்ஸ் தான் அதோட வேலிடிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஜிபேக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல். ஸோ பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மணி உள்ளே வந்துடும். ஸோ இந்த 1248 நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா ரைட் கார்னர் டாப்பில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் அப்படிங்கிற வாலெட்டில் அந்த 1248 லோடாக இருக்கும். இப்போ நீங்கள் ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் பேக்கேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஐகான் கிடைக்கும். அந்த ப்ரீமியம் பேக்கேஜஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து போனீங்க அப்படின்னாக்கா 1248 அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அந்த பேக்கேஜ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி உங்களோட எல்பின், டிபின் யூஸ் பண்ணி நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்கள் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஃபின்டாஸில் சக்ஸஸ்ஃபுல்லி உங்கள் ஐடி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது எப்படி நம்ம இன்னமும் வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயின் பேஜ் ஸ்க்ரோல் பண்ணும்போது அங்கே ஈக்விட்டி அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயினிங் ஃபீஸாக பே பண்ணியிருக்கக்கூடிய 1248ல் 749 ருப்பீஸ்க்கு உங்களுக்கு இங்கே ஈக்விட்டி ஃபண்ட் லோட் ஆகிருக்கும். இந்த ஈக்விட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஸோ 20 மந்த்ஸ் ஆஃப்டர் நீங்கள் இதை ரெடீம் பண்ணிக்கவும் முடியும். ஸோ என்கேஷ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான். ஸோ நெக்ஸ்ட் திங் நீங்கள் பார்க்க வேண்டியது இதே மெயின் பேஜில் உங்களுக்குன்னு ஒரு வவுச்சர் கூப்பன் வந்து ஒன்று இருக்கும். அது லக்கி ட்ரா கண்டக்ட் ஆகும்போது அதில் கிஃப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வவுச்சர் கூப்பன் ஒன்று உங்களுக்கு ஃப்ரீயான கிஃப்டாக உங்களுக்கு லோடாக இருக்கும். அடுத்த செக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைட் கார்னரில் இருக்க 3 கோடுகள் அதை கிளிக் பண்ணும்போது அதில் 3ஆவதாக மை நெட்வொர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஜினாலஜி, ஸோ அந்த ஜினாலஜி வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களோட ஐடி அங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே தான் வந்து நீங்கள் உங்களோட ட்ரீ, உங்களோட பிவி என்ன நடந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த உங்கள் ஐடி நம்பர் எல்லாமே உங்களுக்கு ப்ளூ கலரில் அந்த ஐகான் வந்து ஷோ ஆகும். சப்போஸ் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா ஐடி ஆக்டிவேட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ ஐடி ஆக்டிவேட் ஆன பிறகு அது ப்ளூ கலரில் அது கன்வெர்ட் ஆகிருக்கும். அதுவும் நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நீங்கள் ரிவர்ஸ் வரும்போது
அந்த 3 கோடுகள் அது வழியா வரீங்க அப்படிங்கும்போது, அதில 4வது ஆப்ஷனா ட்ரேடிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணி வரும்போது, உங்களுக்கான ட்ரேடிங் வாலெட்ட நீங்க அங்க பார்ப்பீங்க. அங்க உங்களுக்கு நீங்க பே பண்ண 1248லேருந்து ₹499 அங்க லோட் ஆயிருக்கும். உங்களுக்கே திரும்ப வந்திருக்கும். அத நீங்க பார்த்துக்கலாம். ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்ரிடே 0.4% உங்களுக்கு கிரெடிட் இருக்கும். ஸோ, அந்த ட்ரேடிங் பேஜ்ல, அந்த வாலெட்ல அதே சேம் பேஜ்ல கமிஷன் வாலெட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ, அந்த கமிஷன் வாலெட்ட நீங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ, அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் வந்து அதாவது ஓவர் நைட் முடிச்சு, நீங்க அடுத்த நாள் மார்னிங் நீங்க அத கிளிக் பண்ணும்போது அந்த கமிஷன் வாலெட்ட உங்களுக்கான கமிஷன் அங்க லோட் ஆயிருக்கும் 0.4%. ஸோ இந்த ₹499க்கான ₹1.996 நீங்க இந்தியன் மணி நீங்க 3, 4 டெசிமல்ல இங்க பார்ப்பீங்க. ஸோ ₹1.996 உங்களுக்கு லோட் ஆயிருக்கும். ஸோ எவ்ரிடே ஆஃப்டர் தட் உங்களுக்கு அந்த என்னைக்கும் அந்த 1.996 உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் ராக்கிங் அண்ட் எப்பவுமே இன்கம் பண்ணிட்டே இருங்க. ஹாப்பியா இருங்க வித் வின்டர்ஸ். தேங்க் யூ.